இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீப காலமாவே பல சீரியல்களும் ஹீரோயின்களை மையமா வச்சுதான் எடுக்கப்பட்டுட்டு வருது. அந்த வகையில சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர கயல், மூன்று முடிச்சு, சுந்தரி, சிங்கப்பெண்ணை போன்ற சீரியல்கள் எல்லாமே நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. டிஆர்பிலையும் நல்ல இடத்துல இருக்கு. சன் டிவி தொடர் பெண்களை முன்னிலைப்படுத்தி தொடர் எடுத்துட்டு வரத பலரும் புகழ்ந்து வராங்க. சீரியலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் ஆண்களை காட்டிலும் அதிகமா சம்பளம் வாங்கிட்டு வராங்க. ராதிகா, தேவயானி, ரம்யா கிருஷ்ணன் போன்ற சினிமா நடிகைகள் சீரியல் பக்கம் கவனம் செலுத்தின பொழுது கூட ஹீரோக்களை விட இவங்களுக்கு தான் அதிக சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா சமீப காலமாகவே ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சு பட வாய்ப்புகள் கிடைக்காம சீரியல் பக்கம் ஒதுங்குற நடிகைகள் கூட ஹீரோயினா நடிக்க லட்சக்கணக்கில் சம்பளம் கேட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில சமீபத்துல மூன்று முடிச்சு சீரியலோட ஹீரோ நியாஸ் கான் கொடுத்த பேட்டி ஒன்றுல சீரியல் நடிகைகளுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் குறித்து வெளிப்படையாவே பேசியிருக்காரு. அதாவது சினிமாவில் நடிச்சுட்டு சிலர் சீரியலுக்கு வரும்பொழுது அல்லது ஹிட் சீரியல்களில் நடித்தவங்களா இருக்கும் பொழுது சிலர் தங்களுக்கு இருக்கிற வரவேற்பை கொடுத்து ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அதே போல் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின்களுக்கு தான் அதிக சம்பளம் கொடுப்பாங்க. ஹீரோக்களுக்கு சம்பளம் கம்மி தான். இதையடுத்து 1,00,000 வாங்குற ஹீரோயின் அப்படின்னு சொல்றது நடிகை ஸ்வாதி கொண்டாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே கயல் சீரியல், சுந்தரி சீரியல் ஆகியவற்றில் ஹீரோக்களை விட ஹீரோயின்களுக்கு தான் அதிக சம்பளம் வாங்கினாலும் இந்த அளவு யாரும் அதிகம் வாங்கியது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.